ஆனியன் அப்படியே பாருங்கள், நல்லா ஸ்லைஸான ஆனியன் போட்டாச்சு. அந்த போட்டாச்சு. ஒரு 150 kg மீட்டை வந்து என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நல்லாவே வந்துருச்சுங்க. சிவசரண் வணக்கம். ஸோ மாஸ்டர் வந்து துபாய் ரிட்டர்னாங்க. ஸோ பிரதர் வந்து சிங்கிள் ஹேண்டடாகவே பேக்ஸாவை இறக்கிட்டாப்புல. ஸோ எவ்வளோ பேக் பண்ணி ரெடியாக இருக்குது பாருங்கள், அப்படியே காட்டுற பாருங்க. இந்த ஒரு சீனை பாருங்களேன், லாஸ்ட் மினிட் குக்கிங் பாங்க. ஸோ பேக் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்து டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. ஸோ தெரியுதாங்க, எல்லாருமே ஆல்ரெடி வெயிட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான நைட் டைமுங்க. இங்கே நைட் டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பின்னாடி ஒரு மாசான குக்கிங் ரெடி ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3500 பீப்புளுக்கு உண்டான சகர் சாப்பாடு. அதாவது இந்த நோம்பு நேரத்தில் காலையில் நோம்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாட்டுக்கு பேர் தான் சகர் சாப்பாடு, சகரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாப்பாடோட குக்கிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாசா குக்கிங் போயிட்டுருக்குங்க. ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக அப்படியே குக்கிங்குள்ளே போயிடலாங்க. தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. நம்மளும் அப்படியே போயிடலாங்க. ஒரே சீவு தாங்க. ஃபுல் தேக்ஸாவுமே வந்து தக்காளி போட்டுட்டு அவங்க கத்திலே வந்து ஃபுல்லாகவே வெட்டுறாங்க பாருங்கள். ஸோ தால்சா ரெடி பண்ணுறதுக்கு நல்லா சுட சுட வெண்ணி பாருங்கள், அதில் வந்து தால் போடுறாங்க. ஸோ தால் போட்டதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த தண்ணி அப்படியே நுரைச்சிக்கிட்டு இருக்கு. கீழே சரியான கனலுங்க. ஸோ வந்து ஆயில் போட்டாங்க. ஸோ ரீஃபைண்ட் ஆயில் போட்டாச்சுங்க. ஸோ தாக்ஸா பாருங்க, சரியான சைஸுங்க. ஒரு ஆளே போய் உள்ளே உட்காந்துடலாம், அந்த அளவுக்கு சைஸு. அங்கே பாருங்க. ஸோ மீட்டில் வந்து சாப்ஸ் பண்ண போகிறாங்க. மீட் பல சாப்ஸா பை சாப்ஸ். ஸோ சாப்ஸ்க்கு வந்து நல்லா ஆனியன் போட்டு ஆயிலில் ஆனியன் போட்டு நல்லா குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். कितना केजी मीट भाई? 150 किलो. 150 किलो. ஸோ 150 கிலோ வந்து மீட் வந்து சாப்ஸ் ரெடி பண்ணுறாங்க. கீழே கனல் பாருங்கள், சரியான தக்ஸா, சரியான கனல், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நல்லா வாஷ் பண்ண மீட் பாருங்கள், சூப்பராக வந்து மீட்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், பிரதர் வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட ஒரு 150 kg மீட்டை வந்து என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ தண்ணியோடு சேர்ந்து இப்போ வந்து மீட் கிடக்குங்க. உன்னை வந்து தண்ணி கொதி வரணும். ஸோ மீட் வந்து நல்லா குக் பண்ணணுன்ட்டு சீல் பண்ண மாதிரி தம்மில் போட்ட மாதிரி போட்டாங்க பாருங்கள். உன்னை ½ அன் ஹவரா பாய்? ஸோ ½ அன் ஹவரில் குக் ஆயிரும்னு இருக்காங்க. ஸோ இந்த டொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துலாம் கட் பண்ணுறதுக்குலாம் இங்கே யாருக்கும் டைம் கிடையாதுங்க. ஃபுல்லாக வந்து தேக்ஸாவில் போட்டோன்னா அந்த ஷார்ப்பான நைஃப்பில் வந்து பிரதர் வந்து எவ்வளோ அழகாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க கட் பண்ணுறதுல எல்லாமே குட்டி குட்டி பீஸாகி அப்படியே ஜூஸாகவே மாறிடுதுங்க. சரியான கட்டிங்க. ஸோ கீ ரைஸ்க்கு ரெடி ஆக போகுதுங்க. கீ ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போடுற விஷயம் வந்து ஆயில். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்காங்க. ஆனியன் அப்படியே பாருங்கள், நல்லா ஸ்லைஸான ஆனியன் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா சிம்பிள் தாங்க. ஒரு பக்கம் வந்து மீட் சாப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து கீ ரைஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்குது, அப்புறம் தால்ஷாக்கு தால் கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், பிரதர் வந்து சும்மா எண்ணெயை அடித்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பாருங்கள். ஸோ கல்லுப்பு போட்டாச்சுங்க. ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கல்லுப்பு. ஸோ கீ ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 பீப்புளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தாங்க. ஸோ
ஸோ கீ ரைஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி. இப்போதைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அவ்வளோதான். மெயின் வந்து ஆனியன் போட்டிருக்காங்க, உப்பு போட்டிருக்கு. இப்போ வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அப்படியே கிளறி கிளறி விட்றதுக்கு தால் வந்து சூப்பராக வருது பாருங்கண்ணா. தால்சா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டில் கார்டு, அதாவது சொரைக்காய் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. காட்டுற பாருங்க. ஸோ பிரதர் வந்து சொரைக்காவை பீல் பண்ணுறதே பயங்கரமாக இருக்குது. ஹலோ பிரதர். சார் ಹೇಳಿ சொல்லுங்க சார். என்ன எத்தனை கிலோ பண்ண போகிறீங்க இது சொரைக்காய்? ये सोरेका को 20 kg 30 किलो है. 30 கிலோ. ஓகே. ஸோ இந்த 30 கிலோ சொரைக்காவுமே அவங்க வந்து தால்சாக்கு யூஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ இந்த கேரட் வந்து கீ ரைஸ்க்கு மேலே போடுறதுக்காங்க அப்படியே அடித்து தெரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட ப்ராக்டிஸு, ஸ்பீடு. அதுக்கு மேலே இந்த வந்து நைஃப் தாங்க. அங்கே பாருங்கள், பிரதர் வந்து கேரட்டை அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காப்புல. கையில் வச்சுக்கிட்டே வருங்க. அப்படியே நீளமாக அழகாக கட் பண்ணியிருக்காங்க. நடுவில் உள்ள அந்த சென்டர் போர்ஷன், இந்த சீடோடு இருக்கும் பாருங்க, அதை பிரதர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பார்க்கவே வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ ஜீரா ரைஸ் பாருங்கள், நல்லா வந்து பொடியான ரைஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அப்படியே மணிமணியாக இருக்குன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஜீரா ரைஸுங்க. ஸோ இந்த ஜீரா ரைஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து கீ ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வரிசையாக வந்து பாக்கெட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க. ஸோ இந்த கீ ரைஸ் பண்ணுறதுக்கு போட்ட தண்ணி பாருங்களேன், ஆவி பறக்க அப்படியே சுட சுட அப்படியே நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி வச்ச ரைஸு. ஸோ வாஷ் பண்ணி வச்ச ரைஸுங்க, நல்ல ஒரு பொடியான ரைஸு. भाई एक दाक्सा में कितना केजी आ गया भाई? 30. ஸோ இந்த ஒரு தாக்ஸாக்கு 30 kg பண்ணுறாங்க. ஸோ கீ ரைஸ்க்கு ரைஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் கேரட். இவ்வளோ பார்த்தோம்ல, ஸ்பீடாக வெட்டிகிட்டு இருந்தாங்களா, அந்த கேரட் வந்து அவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்கள். ஸோ வாஷ் பண்ணி வச்சுருந்த புதினா, நல்லா வாஷ் பண்ணால் புதினா பாருங்கள். ஸோ அவ்வளோதானா மாஸ்டர்? இன்னும் எதுவும் போட வேண்டியது இருக்கா? அவ்வளோதான். ஸோ கீ ரைஸ் பாருங்கள், அப்படியே மொத்தமாக கலக்கி விடும்போது பாருங்கள், அந்த கீ ரைஸ்க்கு உண்டான டெக்ஸ்சரை இப்போவே நம்ம பார்க்க முடியுது பாருங்கள். ஊட அந்த கேரட்டு, அப்புறம் புதினா கலரு. ஸோ நல்லா வெந்த தாலை வந்து பாருங்கள் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அடுப்பு செட் பண்ணிக்கிறது 4 அடுப்பு தான். ஆனால் வந்து 3500 வரைக்கும் சமைக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. தாக்ஸாவை மாற்றி பயங்கர குயிக்கான ஒரு சமையலுங்க. அதாவது சரியான ஸ்பீடு, சரியான எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ வந்து இந்த பெரிய தாக்ஸா எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால்சா ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து தால் வந்து நல்லா குக் ஆகிட்டுங்க, அதை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து தால்சா எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்துருவோம். பிஸ்மில்லா சொல்லி பாத்திரத்தை தூக்கி தாக்ஸாவை தூக்கி மேலே வச்சுட்டாங்க. தாக்ஸா அப்படி பாருங்கள் ஜம்முன்னு நிற்குது. ஸோ இந்த ஒரு தாக்ஸா ஃபுல்லாகவே வந்து தால்சா பண்ண போகிறாங்களாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோவுக்கு வந்து தால் வந்து நல்லா வேக வச்சு இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், ஒரே வெட்டு தான். 3 லிட்டரா 4 லிட்டரு, லாஸ்ட் ஒரு பாக்கெட் மட்டும். ஸோ தம்பியோட வீடு வந்து பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சகரி சாப்பாடு டெய்லி நடக்கிறதுனால அப்பப்போ வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ண வருவானா. தம்பி, உன் பேர் என்ன சொல்லு? சிவசரண். ஹாய் சொல்லு, நீ இந்த வீடியோவில் வருவ. ஹாய், अस्सलाम वालेकुम, तुम्हारा नाम? ஆமாம்ல, ஹாய் போலோ. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் குக்கிங்க்கு இது தாங்க இவங்களோட மசாலா டேபிள். இதில் தான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள். என்ன ப்ரோ அப்படி தூத்தி தெளிக்கிறீங்க? ஜீரகம் பாருங்கள். ஸோ தால்சாக்கு அப்படியே பிரதர் வந்து ஜீரகத்தை வந்து அப்படியே அடித்து தெளிக்கிறாங்க. ஸோ கீ ரைஸ் தாங்க எப்போ ரெடியாகவும் இருக்குதுங்க. ஏன்னா அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே ஒரு கீ ரைஸை பார்த்த மாதிரியே இருக்குது. இன்னும் வந்து குக் ஆகலை, ஆனால் குக் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கீ ரைஸ் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குதுங்க. ஸோ ½ அன் ஹவராக கழித்து நல்லா தம்மில் போட்ட மீட்டு நேரம் சுருங்கியிருக்கணும். பார்ப்போம் அப்படியே. அங்கே பாருங்கள், நல்லா கொதியில் கிடக்குது. அங்கே பாருங்க, குக் ஆயிடுச்சா சலீம் பாய்? குக் ஆயிடுச்சா சலீம் பாய்? இன்னும் கொஞ்சம் ஆகணுமா? அப்படியே மீட்டை தூக்கி காட்டுங்க. அங்கே ஓரளவு நல்லாவே வந்துருச்சுங்க.
ஸோ ஒரு ஜார் நிறையா இருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டாச்சுங்க. போடுங்க. ஸோ டர்மரிக் மஞ்சள் தூள் பாருங்கள். போதுமா ப்ரோ? அப்படியே நல்லா சுற்றி சுற்றி கிண்டி விடுவாங்க பாருங்கள். இப்போ ஸோ தாக்ஸா கீ ரைஸ் வந்து ஓரளவு வந்துருச்சு பாருங்கங்க. இதுக்கப்புறம் தம்மில் தான் போடணும். ரைஸ் அப்படியே ஒரு போல் செட் ஆகிட்டு இருக்குது. போடுறேன். ஸோ தம்மை போட்டாச்சு. மெயின் மேட்ரே தம் போடுறது, அப்புறம் வந்து அந்த தம்மை உடைக்கிறது தாங்க. அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஜாலியாக குஷியாகவே இருக்கும். அங்கே பாருங்கள் கனலில் கங்கு எப்படி கிடக்குதுன்ட்டு. அவ்வளோதான். பொடிசாக வச்சுருந்த தக்காளி ஃபுல்லாகவே வந்து தால்சாக்கு தாங்க. அதை பாருங்கள், ஒரு பக்கெட் நிறையா வந்து பிரதர் வந்து தக்காளி எடுத்துகிட்டு அந்த தால்சா பண்ணுற தாக்ஸாக்குள்ளே தூக்கி போடுறது பாருங்கள். ஸோ கீ ரைஸ் வந்து இப்போ தம்மில் இருந்து எடுக்கிறாங்கங்க. தம்மை ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், கீ ரைஸ் பாருங்கள் அப்படியே பியூர் ஒயிட்டாக, அப்படியே அரிசிலாம் நல்லா எஞ்சி நின்று சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே தூக்கி போட்டு காட்டுங்க ரைஸ் எப்படி வந்துருச்சுன்னு இப்போ மாஸ்டர் காட்டுவாங்க பாருங்கள். அப்படியே கீ ரைஸ் பாருங்கள், ஒரு தண்ணியில் எதுவும் இல்லை, அப்படியே ஃபுல்லாக தம்மில் சூப்பராக செட் ஆகி ஆவி பறக்க கீ ரைஸு அவங்க தூக்கி தூக்கி போடும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இது தாங்க கம்ப்ளீட்டாக ஒரு தம்மை உடைக்கிறதுங்க. ஸோ நம்ம வந்து கீ ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு தாக்ஸா போட்டது கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 30 kg ரைஸ் போட்ட ஒரு கீ ரைஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து பண்ணுற தால்சாக்கு மெயினே வந்து தக்காளி தாங்க. ஸோ தக்காளி நல்லா போட்டு இப்போ வந்து அடுப்பில் தான் கிடக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தக்காளி எல்லாமே வதங்கிடும். ஸோ கீ ரைஸு ஃபஸ்ட்டு தாக்ஸா ரெடி ஆகி நெக்ஸ்ட்டு அங்கே பாருங்கள். ஸோ பிரதர் வந்து சிங்கிள் ஹேண்டடாகவே தாக்ஸாவை இறக்கிட்டாப்புல. அப்படி போடு. ஸோ பேரலாக அடுத்த தாக்ஸாவும் கீ ரைஸ் போயிட்டுருக்குது. கீ ரைஸு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா தாக்ஸாவும் ரெடி ஆகட்டும், நான் கம்ப்ளீட்டாக காட்டுறேங்க. ஸோ தால்சாக்கு பாருங்களேன், தனியா பவுடர் போடுறாங்க. இது எல்லாமே வந்து அவங்க கையாலே ரெடி பண்ணுற மசாலாவாம். ஸோ மாஸ்டர் பேர் வந்து சலீம் ப்ரோவோட ஸ்பெஷலாக. ஸோ இதுதான் வந்து தால்சாக்கு போடுறாங்க. தால்சா நல்லா கொதி பயங்கரமாக அந்த தக்காளிலாம் ஸ்மாஷ் ஆகி சூப்பராக கொதி வந்துக்கிட்டு இருக்குங்க. பார்த்தா தெரியுதா? மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எல்லா அடுப்புமே ஃபுல் பிஸியாக போயிட்டுருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. இன்னும் அதுக்குள்ளேயே சொல்லிட்டாங்க 50% வேலை முடிஞ்சிருச்சா. ஸோ மாஸ்டர் வந்து துபாய் ரிட்டர்னாங்க. பாருங்கள், அட் அ டைமில் வந்து மாற்றி எல்லா தாக்ஸாவையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ தனியா பவுடர் போட்ட மாதிரி அடுத்து வந்து சில்லி பவுட்ரு. ஸோ இது எல்லாமே அவங்களா வந்து ஓனாக தான் தெரிக்கிறாங்களாங்க. அதுதான் வந்து மாஸ்டர் திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஸ்பெஷல் தால்சாக்கு ரெடி பண்ணக்கூடிய மசாலாவாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கவே முடியல. ஏன்னா எல்லா அடுப்புமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போயிட்டுருக்குது. அதே நேரத்தில் அனல் பறக்குதுங்க. நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நம்ம இந்த வீடியோவை எடுத்து தான் ஆகணும். ஒரு பக்கம் வந்து பிஸியாக குக்கிங் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பேக்கிங் ஸ்டார்ட் ஆகிட்டு, அதாவது இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட பார்சல்ஸ் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே சுட கீ ரைஸு. ஸோ கீ ரைஸ் வந்து அப்படியே ஆவி பறக்க அப்படியே தாக்ஸாலேருந்து எடுத்து பக்கத்தில் பாருங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து பார்சல் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கெட் எல்லாம் போடுறதுக்கு, அதாவது பார்சல் போடுறதுக்கு பாக்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே காட்டுற பாருங்கள் எவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ பாக்கெட்டை எல்லாமே வந்து நல்லா அப்படி ஃபோல்டு பண்ணி வைக்கிறாங்க. காட்டுற பாருங்கள். ஸோ பிரதர் பாருங்கள் அப்படியே டக்குன்னு 2 ஃபோல்டு. ஸோ 2 ஃபோல்டு போட்டதை அங்கே வந்து பார்சல் போயிட்டுருக்குது பாருங்கள். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வந்து இன்னுமே வந்து சில தாக்ஸா வந்து குக்கிங் போய்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியான கீ ரைஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்சல் போயிட்டு இருக்குதுங்க. பையா அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ பையா பாருங்கள் பார்சல். ஸோ பார்சல் வந்து லேடிஸ்காண்டி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பார்சலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 700 வரைக்கும் பார்சல் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்குது பாருங்களேன். இங்கேருந்து பார்சல் போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து ஃபைனலாக
ரப்பர் பேண்டு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு குயிக்கான பார்சல்ஸ் இங்கே போயிட்டுருக்குங்க. பார்சல் முடிய அங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தால்ஷாக்கு வந்து நல்லா வந்து காய்கறிலாம் போட்டாச்சு. அதான் இப்போ பாருங்கள் தால். ஸோ நல்லா வேக வச்ச தால் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சது தான். அப்படியே தண்ணியோடு சேர்ந்து நல்லா மசிஞ்ச தாளுங்க. ஸோ சுரைக்காய் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தால். ஸோ பாட்டில் கார்டெலாம் பாருங்கள் மாஸ்டர். தோடா பாட்டில் கார்டு வெஜிடபிள் பாருங்கள். அப்படியே அந்த டொமேட்டோ எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்துருக்கு. ஸோ தால்சா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பேக் பண்ண எல்லா ஃபுட்டுமே வந்து லேடிஸ் பீஜிஸ்க்கு, இது ஃபுல்லாகவே லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டே வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரதர்ஸ் எல்லாருமே இதை வந்து பேக்கில் எடுத்துகிட்டு பீஜிஸில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஸோ பயங்கர பிரதர்ஸ் எல்லாம் பிஸி. ஹலோ பிரதர், ஹலோ, ஹாய். ஸோ அவங்க எல்லாமே பயங்கர பிஸி, ஏன்னா வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கவுண்ட் பண்ணி பேக்கில் ஃபுல்லாக செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ பேக் பண்ணி ரெடியாக இருக்குது பாருங்கள், அப்படியே காட்டுற பாருங்கள். ஸோ இன்னுமே வந்து நிறைய பேக்கிங் ஆகிட்டே தான் இருக்குதுங்க, தெரியுதா? ஸோ பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குக்கிங்கோட கிச்சன் அப்படியே சுட பேக்கிங் போய்கிட்டு இருக்குதுங்க. ஸோ ஒரு டீம் ஒர்க்காக இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இருக்கிற தேக்ஸாலே தால்சா தேக்ஸா தாங்க பெருசு, செம பெருசு. ஸோ காய்கறியோட எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து குக்கிங் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. நாளைக்கும் ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபுல் டீமாக தான் வந்து டெய்லி வந்து இந்த ஃப்ரீ ஷகருக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிரதர்ஸ் எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படியே. இங்கே பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் மாஸ் கிடையாதுங்க. இந்த ஷகரி பிடிஎம்மில் வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து பயங்கரமான ஒரு மாஸான ஒரு டீம் ஒர்க்குங்கிறத திருப்பி சொல்லணுங்க. அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஷகரி பிடிஎம் வந்து பிடிஎம் ஃபஸ்ட் ஸ்டேஜில் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து இந்த 30 டேஸ்மே ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். பின்னாடி செம மாசாக பேக்கிங் போயிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த ஒர்க் வந்து ஒன் டே ஒர்க் கிடையாதுங்க. இந்த 30 டேஸும் நம்மளோட ரம்ஜான் ஃபாஸ்டிங்க்கு நான் ஸ்டாப் ஒர்க்காக வந்து ஸோ இந்த டீமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்சல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே வந்து பிஜிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. பிஜி ஹாஸ்டல்ஸ் இங்கே நியர்பையில் இந்த பார்சல்ஸ் வந்து லேடிஸ் வந்து நைட் டைம் வெளியில் வந்து வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பேக்லேயும் 70 கவுண்ட்ஸ் ஆங்க. ஸோ பார்சல் கொடுக்க வேண்டிய கீ ரைஸ் ஃபுல்லாகவே ஆல்ரெடி பேக் ஆகிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சுட தால்சா பேக் ஆகிட்டு இருக்குதுங்க. பாருங்கள் பயங்கர சூடு, அந்த சூடோடு தான் பேக் பண்ணுறாங்க. ஸோ கீ ரைஸ்க்கு தால்சா. ஸோ தால்சா பாருங்கள் நல்லா வந்து சுரைக்காய் இந்த மாதிரி காயெலாம் போட்டு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அதே ப்ராசஸ் தாங்க. ஸோ கவரை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸோ இவங்க வந்து தால்சா ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இம்மிடியேட்டாக வந்து ரப்பர் பேண்ட் போட்டு போய்கிட்டே இருக்குதுங்க. இந்த ஃப்ரீ ஷகருக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து வாலண்டியர்ஸாக தான், இவ்வளோ பிரதர்ஸ் வந்து வாலண்டியர்ஸாக தான் வந்து இந்த பேக்கிங், இந்த ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்து இந்த சர்வீஸை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்குங்க. ஸோ நிறையா பீப்புள் வந்து இந்த சர்வீஸை பண்ண ஆரம்பித்தா இந்த ஒர்க்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கே உள்ள பிரதர்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கம் ஃபார்வர்ட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட், அதுதான் நாங்கள் கேட்குறதுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த பிரதர்ஸ் கூட சேர்ந்து இந்த ரம்ஜான் மந்தில் யாரெல்லாம் பெங்களூரில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ கண்டிப்பாக டேரெக்டாக இங்கே வந்துருங்க. லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துருங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2:30 கிட்ட ஆகுதுங்க. அதாவது ஏர்லி மார்னிங் 2:30. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து சகரி டைம் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நேரம் நெருங்க குக்கிங் பேலன்ஸ் இருக்கிற குக்கிங் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போயிட்டுருக்குது. இந்த ஒரு சீனை பாருங்களேன், லாஸ்ட் மினிட் குக்கிங் பாங்கல, அந்த லாஸ்ட் மினிட்டில் குக்கிங் பாருங்கள். அதாவது கடைசி தாக்ஸா கீ ரைஸு, அப்புறம் சுட தால்சா பேக்கிங், இதெல்லாம் அப்படியே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போயிட்டுருக்குங்க. ஸோ பேக் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்து டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து கவுண்ட் படி
பேக் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக லேடிஸ் பிஜிஸ்க்கெலாம் போகுதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிரதர்ஸ் வந்து அந்தந்த பிஜிக்கு வந்து கொடுத்துட்றாங்கங்க. ஸோ பேக் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்து டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. ஸோ இது எல்லாமே அந்தந்த பிஜிஸ்க்கு இதுக்கு எல்லாமே வந்து உடனே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அடுத்த பைக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ பிடிஎம் சரௌண்டிங்ஸில் சில்க் போர்டு, சாக்லேட் ஃபேக்ட்ரி, இது இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக பர்டிகுலராக மாருதி நகர், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃப்ரீ ஃபுட் சகரி ஃப்ரீ ஃபுட்ஸ் வந்து போயிட்டுருக்குதுங்க. ஃபைனலாக வந்து மீட்டும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சுங்க. அதுதான் வந்து லாஸ்ட்டு குக்கிங்கு. பாருங்கள். ஸோ நம்ம போடும்போது என்ன சைஸில் இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி சுருங்கி எவ்வளோ இதாக குக் ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே அந்த கிரேவியோடு அப்படியே கொதிக்கிறது பாருங்கள். ஸோ கீ ரைஸ்க்கும் இந்த வந்து மீட்டுக்கும் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு மட்டும் நினச்சி பாருங்கள். கறி, ஸோ சாப்ஸ், இந்த சாப்ஸுக்கு வந்து நல்லா பாலக் எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. சகரி பிடிஎம்மோட ஃப்ரீ சகர் ஃபுட் வந்து சூப்பராக குக் ஆகி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ என்னென்ன குக் ஆகிருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சூப்பராக காட்டிட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்சலும் போக ஆரம்பிச்சுட்டு, இது போக இங்கே வந்து சாப்பிட வருவாங்க. அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் vlogல பார்ப்பீங்க. ஸோ ஒரு 3500 பீப்புளுக்கு இந்த சகர் சாப்பாடு வந்து ஃப்ரீயாகவே இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அதை ரெடி பண்ண தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோ இன்னுமே வந்து பயங்கர ஒரு ஹைப்பாக இருக்க போது, அதே நேரத்தில் இந்த சகரோட வைப் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அதில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த vlog வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.